ஆனா இப்ப வந்து பீகார்ல வந்து ராகுல் காந்தி வந்து நடைபயணத்துல வந்து ஸ்டாலின் கலந்துக்கிறாங்க. இப்ப எல்முருகன் வேற சொல்லியிருக்காரு, இப்ப ஹிந்தி கொள்கைக்கு எதிராக வந்து அவர் இது பண்றாரு. அங்க போய் என்ன மொழியில பேசுவாரு? அவருக்கு அங்க ஹிந்தியில பேசினாலும் புரியாது, தமிழ்ல பேசினாலும் அங்க புரியாது. அங்க போய் என்ன மொழியில பேசுவாருன்னு ஸ்டாலின் வந்து மாண்புமிகு முருகன் அவர்கள் எனக்கு நல்ல நண்பர். எங்கள் நாமெல்லாம் மதிக்கின்ற ஒரு நல்ல நண்பர். அதே நேரத்தில் இந்தியா என்பது பல்வேறு மொழியில் பேசுகின்ற ஒரு நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை நிலவுகின்ற ஒரு நாடு. இங்கே எந்த மொழியில் பேசுகிறோம் என்பது முக்கியமல்ல என்பதுதான் எனது கருத்து. எடப்பாடி கூட ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் முதல்வராக இருந்தபோதுதான் பிரதமரிடம் பேசி நிதியுதவி பெற்று மருத்துவக்குழு கட்டினேன், ஜெயலலிதா அவங்க இருக்கவங்க கூட வாங்கியிருக்க முடியலன்னு மாதிரி ஒரு கேள்வி சொல்லியிருக்காரு. அம்மாவை பத்தி அவங்க இருந்தப்ப முடியலன்னு யாரு பேசினாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பேசினாரா என்னங்கிறத நான் பார்க்கல. அம்மாவுடைய ஆற்றலோ அம்மாவுடைய ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டுல அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக, குறிப்பாக பெண்களுக்காக, அடித்தட்டு மக்களுக்காக, அனைத்து தரப்பு மக்களுக்காக எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது உலகமே பாராட்டுகின்றது. அவரை பற்றி யார் பேசினாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்க. அவரை குறைவாக பேசியிருந்தால் அது கண்டிக்கத்தக்க ஒன்றுதான். விஜய் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டாங்க. திரு விஜய் அவர்கள் பற்றி உங்க போன்ற ஊடகத்தில் உள்ளவங்க, இந்த போல் ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் அனுபவம் மிக்கவர்கள், எல்லாரும் கருத்துக்களையும் நாம் ஊடகங்கள்லயும் அவங்கள்ட்ட பேசுறதை கேட்கிறோம். அவர் இந்த முறை தேர்தலில எப்படி மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் 2006 தேர்தலின் போது ஒரு இம்பாக்ட கொடுத்தாரோ அது போல கொடுக்கின்ற வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். அது எல்லா கட்சிகளுக்குமே பாதிப்பை உருவாக்கலாம் என்றுதான் நான் சொல்லுவது யதார்த்தம். அதுக்காக கூட்டணி போறேன், அதனால நான் ஒண்ணு பேசுறேன். நான் எப்ப யதார்த்தத்தை பேசுறேன், ஏன்னா நான் கேள்விப்படுறதோ வேற இடங்கள்ல உங்க போன ஊடக நண்பர்கள் போற இடங்கள் சொல்லுறோம். இந்த பல இடங்கள்ல சர்வே எடுப்பவர்கள் சொல்வதை பார்த்தா 2006 தேர்தல் போல ஒரு ஏதோ ஒரு இம்பாக்டை உருவாக்கலாம் என்று நான் தேமுதிக அணி வந்து எந்த அணியில நாங்க வந்து கூட்டணி வச்சுக்கிறோமோ அந்த அணி வந்து நாங்கள் வெற்றி ஒரு கட்சியில அவர்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம், நாங்கள் இடம்பெறுகின்ற அணி வெற்றி பெறுவோம் என்பது சொன்னது இயற்கையான ஒன்று. 2026 தேர்தலில் அதிமுக நான் உங்களுக்கு பல முறை சொல்லிடுறேன். உங்களுடைய கேள்விகள் யூகங்கள்லாம் it's too early to discuss about all those things. டிசம்பர் மாதத்துலதான் எனக்கு தெரிஞ்சு நான் பல முறை சொல்லிட்டு வரேன், எங்களது கூட்டணி எல்லாம் ஒரு இறுதி வடிவம் பெறும். அதுக்கு பிறகு இதை பற்றி எல்லாம் பேசும். கூட்டணி பத்தி அதாவது இப்ப தேமுதிக சொல்லியிருக்காங்க 9ஆம் தேதி மாநாடு நடக்குது, அதுல வந்து என்னோட கூட்டணி வந்து அறிவிப்போம். நான் அதுக்கு நீங்க கேக்குறீங்க கூட்டணி பத்தி சொல்லுங்க. நான் 2024 தேர்தல்ல பாரத பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வருவதுதான் நாட்டின் பாதுகாப்பிற்கும், நாட்டின் வளர்ச்சிக்கும், நாட்டின் எதிர்காலத்திற்கும் நல்லது என்கிற அடிப்படையில எந்தவித கண்டிஷனும் இல்லாம அன்கண்டிஷனலா நான் சப்போர்ட் பண்ணி அந்த கூட்டணியில போனேன். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், ஏன்னா சில பேர் ஊடகத்தை சொல்றப்ப அவர் எந்த கூட்டணியில இருக்காருன்னு தெரியல, அவரா சொல்ல, நானா சொல்லல, திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர். அவர் தான் அபிஷியலா the person who will talk about it. அவரிடம் நீங்க இந்த கேள்விகளை கேட்பதுதான் நன்றாக இருக்கு. நண்பர் ஓபிஎஸ் அவர்களை மன வருத்தத்தோடு
அவர் கூட்டணியில் இருந்து வேறு வழி இல்லாமல் பிரிந்து சென்றார். அவரை டெல்லியில உள்ள பாஜகவின் தலைவர்கள் அவரை சமாதானம் படுத்தி மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வருவது நல்லது என்பது எல்லோருக்கும் தெரியும். நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ங்கிற இயக்கம் தொடங்கி 8 வருடம் முடிந்து 9வது வருடத்துல இருக்கோம். நாங்கள் எந்த காரணங்களுக்காக இந்த இயக்கம் தொடங்கினோம் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த கேள்வியை நீங்க தவறான அட்ரஸ்ல வந்து கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க வந்து ஒவ்வொரு தொகுதியா போய் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் இயக்கத்துக்கு வளர்ச்சிக்கு பணியாற்றுகின்ற கிளைக்கழக செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள், பேரூராட்சி செயலாளர்கள், நிர்வாகிகள், நகராட்சி, ஒன்றியம் மற்றும் மாநகராட்சி பகுதிகள் போன்ற பகுதிகளில் உள்ள கட்சி நிர்வாகிகளை தேர்தலுக்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டமாக எங்களது அடுத்த கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரங்களை பற்றி முடிவெடுத்து செய்வோம். அதிமுக நான் சொல்லல. நீங்க வந்து கொஸ்டினே நீங்க போய் போல மாத்தி மாத்தி கேக்குறீங்க. நம்ம ஊர்ல எப்படிதான் கேக்குறீங்க? இல்ல அம்மாவின் தொண்டர்கள் எல்லாரும் ஓர் அணியில் இணைந்து பணியாற்றினால்தான் இன்றைக்கு பெரும் கூட்டணி பலத்தோடும் அதிகார பலத்தோடும் இருக்கின்ற திமுகவை வீழ்த்த முடியும் என்று நான் சொல்லுகிறேன். நான் எல்லாம் ஒன்னு இணையா அப்படின்னா சொல்லல, ஓர் அணியில் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தமிழ் தெரியும், நீங்க புரிஞ்சுக்க. எது எல்லாரும் ஒன்னா சரி நீங்க வருத்தப்படுறீங்க. நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய படத்தை போட்டு கம்பீரமா அம்மாவுடைய படத்தோட எங்க கொடி இருக்கு. நாங்க தமிழ்நாடு முழுவதும் கடந்த 8 ஆண்டுகள 17 சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆர்கே நகருக்கு அப்புறம் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை. 19 இருக்கட்டும், 21 இருக்கட்டும், 24 இருக்கட்டும். இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் 75 ஆண்டு கட்சிக்கும் 50 ஆண்டு கட்சிக்கும் இணையாக கட்டமைப்பை உருவாக்கி பலப்படுத்தி உறுதியோடு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். எங்கள் இலக்கை அறிவு வரை நாங்கள் உறுதியாக செயல்படுவோம். அதனால ஒன்று இணையணும் அப்படிங்கிற எண்ணமோ எனக்கும் என்னோட அமர்ந்திருப்பவர்களுக்கும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் உள்ள எங்கள் கடைப்பட்ட தொண்டர் வரை யாருக்கும் கிடையாது. அதுதான் உண்மை. நாங்கள் எங்க இயக்கத்தை பலப்படுத்தினோம். அம்மா ஒரு தேர்தல்னு வந்தா அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஓரணியில் ஒன்று இணைந்து அப்படிங்கிறதா நான் இணைகிறது நீங்க கேட்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓரணியில் ஒன்று சேர்ந்து எல்லோரும் தேர்தலை சந்தித்தால் அது வெற்றியை தரும், எதிர்பார்க்கின்ற வெற்றியை தரும் நான் சொல்றேன். அது புரியறவங்களுக்கு புரியலன்னா அதுக்கு நான் பொறுப்பல்ல. நாங்கள் போர்க்களத்துல ஆட்சி அதிகாரம் அதனால் கிடைக்கின்ற பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு என்னோடு பயணிக்கின்ற இத்தனை தேர்தல் பின்னடைவுகளையும் தாண்டி கம்பீரமாக பயணிக்கின்ற இயக்கம். இந்த தேர்தலிலே உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முத்திரை பதிக்கும். நீங்கள் எல்லாம் நம்ம ஊர்க்காரங்க நாங்க மறுபடியும் தேர்தலுக்கு பிறகு எங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.